ஹாய், இன்றைக்கி ஜியான் சார்ஜிங்கில் ஈவியோட சார்ஜிங்கு நமக்கு எவ்வளோ பர் யூனிட் நம்மளை சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ இருக்கிறது திரிஷூர் எலைட் மாலில். என்னோடய வண்டி பார்த்தீங்கன்னா கீழே சார்ஜ் ஏறிட்டுருக்கும். ஸோ இதுதான் அந்த சார்ஜிங் ஸ்டேஷன், இந்த 24 கிலோவாட். ஸோ பேசிக்காக அதில் 3 ஆப்ஷன் இருக்குது: 24 கிலோவாட், 120 கிலோவாட், 60 கிலோவாட். மூணுக்கும் வெவ்வேறு ப்ரைஸிங் இருக்குது. பிகாஸ் சார்ஜிங் ஸ்பீடை பொறுத்து அவங்களோட சார்ஜரோட காஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். 120 கிலோவாட்லாம் அதை ரெக்கவர் பண்ணுன்றதுக்காக யூனிட் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 24 கிலோவாட் 80.9 யூனிட்ஸ் தான் வருது பர் யூனிட். 120 கிலோவாட் 25 ருபீஸ், 60 கிலோவாட் 21.9 ருபீஸ். இப்போ இவங்களோட சார்ஜரை பார்க்கணுன்னா லெட்ஸ் see. ஸோ இது வந்து இவங்களோட 120 கிலோவாட் கீழே எழுதிருக்கீங்களா. இது வந்து சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங். இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறது 25 கிலோவாட். நான் ஏன் ஈவிக்கு 25 கிலோவாட் போதும்னு சொல்கிறேன்னா, என்னோடய டியாகோவுக்கு ஏன்னா காரோட சார்ஜிங் கெப்பாசிட்டி மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அவ்வளோதான். அண்ட் தென் அந்த சைடு இருக்கிறது 60 கிலோவாட். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் ரெக்யர்மெண்ட் வந்து உங்கள் காரோட கெப்பாசிட்டியை பொறுத்து சார்ஜிங் போடுங்க. தேவையில்லாமல் உங்கள் வண்டி வெறும் 50 கிலோவாட் தான் லோடு இழுக்கும் அப்படின்னா அதிகமாக 120 கிலோவாட்டில் போய் சார்ஜை போட்டு அதிக காசு கொடுக்குறதுல யூஸ் இல்லை. நீங்கள் ஜியானுக்கு தான் ப்ராஃபிட் அதிகப்படுத்துகிறீங்க. ஸோ இப்போது என்னோடய ஈவியில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 10 யூனிட் கன்சியூம் ஆகிருக்கு. ஸ்டாப் சார்ஜிங் கொடுக்குறேன். நமக்கு இப்போது வந்து வாலெட்லேருந்து எவ்வளோ காசு எடுத்திருக்காங்கன்னு நமக்கு சொல்லுவாங்க. ஸோ 10 யூனிட் கரண்ட்டுக்கு 225.92. ஏன்னா ஜிஎஸ்டியும் இதில் ஆட் ஆகிருக்கு. ஜஸ்ட் காஸ்ட் மட்டும் பார்த்தா 191 ரூபா தான், ஜிஎஸ்டி 36 ரூபா. ஸோ இந்த 10 யூனிட் கரண்ட்டை வச்சு அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகலாம். 100 கொஞ்சம் ஓவராக சொல்லிட்டணும், ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் போகலாம்.